தமிழ் மக்களுக்கு வணக்கம். சென்னை அரசு மருத்துவமனை, அதாவது கிண்டியில் இருக்கக்கூடிய கிங்ஸ் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் என்ற அந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டப்பட்டு அது தற்பொழுது ஸ்டாலின் அரசாங்கத்தில் திறக்கப்பட்டுள்ள அந்த மருத்துவமனை, அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. வெளியே போயிட்டு போலீஸ் கூப்பிடணும். வெட்டிட்டானா ஒருத்தவன. ஆமா, அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் ஒருவர், அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தாக்குதலை நடத்தியவர் அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு பேஷண்ட்டுடைய உறவினர், அந்த பேஷண்ட்டுடைய மகன். அந்த பெண்மணியின் மகன் அவருக்கு ஏதோ ஒரு அதிருப்தியின் காரணமாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு முன்விரோதமாக கோவமா, இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஏனென்றால் இன்னும் விசாரணை துவங்கப்படவில்லை அப்படின்னு தெரிய வருகிறது. ஸோ பூர்வாங்க தகவல்களின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த சிகிச்சையில் அவனுக்கு திருப்தி இல்லை என்கிற நிலையில் அவர் அந்த மருத்துவரை தாக்கியிருக்கிறார். மருத்துவர் அவசர சிகிச்சைக்கு இப்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. இதன் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், மருத்துவ ஊழியர்கள், இவர்கள் அனைவரும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், தர்ணாவில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய துணை பொம்மை அங்கே ஆஜராகி இருக்கிறார் அப்படின்னு தெரிய வருகிறது. மருத்துவமனைக்கு கருணாநிதி பேரையும் வச்சுட்டு கருணாநிதி சிலையும் அங்கே வச்சோம்னாக்க சமூக விரோத சக்திகள் அங்கே நடமாடாதா, அல்லது சமூக விரோத சம்பவங்கள் அங்கே நடைபெறாதா அப்படின்றதெல்லாம் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. அப்படின்ற பொழுதிலும் இது போன்ற தொடர் தாக்குதல்கள், மருத்துவர்கள் மீது நடத்தப்படுகின்ற தொடர் தாக்குதல்கள் அப்படின்றத நாடு முழுவதும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறதில்லை. ஆனால் நம்முடைய கேள்வி இங்கே என்ன அப்படின்னாக்கா, ஏற்கனவே இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் போதிய ஊழியர்கள் நியமிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கைகளை, நீண்ட கால கோரிக்கைகளாக அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த மருத்துவமனை துவங்கப்பட்டு பல நாட்களுக்கு, பல வாரங்களுக்கு மருத்துவர்களும் ஊழியர்களும் கூட நியமிக்கப்படாமல் இருந்தார்கள் அப்படின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஓமந்தூரார் மருத்துவமனையிலிருந்து இங்கே யார் யாரை அனுப்பணும் அப்படின்றதில் பெருத்த குழப்பம் இருந்தது. இதையெல்லாம் கடந்து சுகாதாரத்துறை அமைச்சர் இவர்கிட்ட இது பற்றிய கேள்வி கேட்கப்பட்ட பொழுது ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க. ஒருத்தர் பின்னாலும் ஒரு காவல்துறை அதிகாரியை நீங்கள் நியமிக்க முடியுமானா நியமிக்க முடியாது. ஆத்திரத்தில் நடக்கக்கூடிய சம்பவம்னு எடுத்துப்போம். இதோடைய பூர்வாங்க தகவல்களை வைத்துக்கொண்டு நான் பேசுகிறேன். இதோடைய விசாரணை இன்னும் முழுவதுமாக நடைபெறவில்லை, இன்னும் துவங்கப்பட்டதான்றது கூட தெரியாது நமக்கு. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பேசுவது சரியாக இருக்காது. அவங்களுக்கு முன்விரோதம் இருந்ததா, வேறு ஏதாவது பிரச்சனையா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. நாம் அந்த ஃபேஸ் பார்க்கும் பொழுது என்ன புரிய வருகிறது அப்படின்னா, இந்த சிகிச்சையில் அவனுக்கு திருப்தி இல்லை, அதனால் அவன் அந்த மருத்துவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறான். அந்த வாக்குவாதம் என்பது கைகலப்பாக மாறி ஒரு கட்டத்தில் அவன் கையில் இருந்து அந்த கத்தியை வைத்து குத்தியிருக்கிறான் அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. இப்போது இந்த சூழலில் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரிடம் இது பற்றி கேள்வி கேட்கப்படும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு பொறுப்புள்ள சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தால் நாங்கள் உடனடியாக அங்கே பாதிக்கப்பட்ட அந்த மருத்துவருக்கு உயர்தர சிகிச்சை அளிப்பதற்கு நாங்கள் ஆவணம் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவரை சட்டத்திற்கு முன்னால் நிறுத்துவோம் அப்படின்னு கூறிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அரசாங்கம் தரப்பிலிருந்து நாங்கள் உத்தரவாதம் தெரிவிப்போம், அதாவது அவர்களுடைய பாதுகாப்பிற்கு நாங்கள் உத்தரவாதத்தை தெரிவிப்போம் அப்படின்னு ஒரு பொறுப்புள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுவார். ஆனால் இந்த சுகாதாரத்துறை அமைச்சர், அதாவது இந்த மாரத்தான் சுப்பிரமணியம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மா சுப்பிரமணியம் என்ன சொல்கிறார் என்றால், அப்படி அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவன் அவன் வட இந்தியன் அப்படின்னு முதல்ல சொன்னதாக தகவல்கள் வருகின்றன. நம்முடைய கேள்வி, இது வட இந்தியா தென்னிந்தியா என்று சண்டை போட்டுக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமா? இது இப்பதான் சொல்றாங்க, இந்த வட இந்தியர்கள் யாரோ 4 பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கே ஒரு மருத்துவரை ரூமில் போட்டு அடைச்சி கத்தியால் குத்துந்தா சொல்லியிருக்காங்க. இப்போ 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து மற்ற பேரை அரெஸ்ட் பண்ணி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பார்கள். ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பேசுகிற பேச்சா இது? அவன் வட இந்தியன் என்பதே தவறான தகவல். அவன் பெருங்கலத்தூர் பகுதியைச் சேர்ந்த தமிழ்நாட்டுக்காரன். அவன் பேர் விக்னேஷ்.
அப்படி இருக்கும் பொழுது யாரோ சொன்னதை வைத்து இட்டுக்கட்டி நீங்கள் வட இந்தியன் எப்படி சொல்கிறீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? எங்கள் சமூகத்தில் பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்பது உங்களது நோக்கமா? இப்படி நீங்கள் சொல்லியிருந்தால் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் இப்படி பேசியிருக்கலாமா? நாம் இந்த பொறுப்புள்ள அமைச்சரிடம் என்ன எதிர்பார்க்க முடியும்? அதுவும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்திடம் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. பட் இவரிடம் நாம் என்ன எதிர்பார்க்குறோம்? குறைந்தபட்சம் இது போன்ற சென்சிட்டிவான விஷயங்களில் பொறுப்புடன் அதை அணுக வேண்டும் என்று தானே நம்ம எதிர்பார்க்குறோம். அதை இவர்கள் செய்திருக்கிறார்களா? இந்த அமைச்சருடைய முதன்மை வேலை என்னவாக இருந்திருக்கிறது? கடந்த சில வாரங்களில் நீங்கள் எடுத்து பாருங்களேன். இவருடைய முதன்மை வேலை என்ன தெரியுமா? இர்ஃபான் விவகாரத்தில் அந்த யூடியூபர் இர்ஃபானுக்கு நற்சான்றிதழ் கொடுப்பது தான் இவருடைய முதன்மை வேலையாக இருக்கிறது. அது யாருடைய உத்தரவின் பேரில் அவர் செய்கிறார் என்பது நமக்கு தெரியாது. முதலில் என்ன சொன்னார் என்றால், இர்ஃபானை நாங்கள் விடவே மாட்டோம் என்றெல்லாம் வந்து அறிக்கை விட்டுவிட்டு, அதற்கு பின்னர் இர்ஃபான் செய்ததெல்லாம் பெரிய குற்றமா, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா, இப்படின்ற வகையில் இப்படின்ற தோனியில் பேச கிளம்பி விட்டார் இந்த அமைச்சர். இப்படி ஒரு அமைச்சரே பேசி கொண்டிருந்தால் சுகாதாரத்துறை எங்கிருந்து தேரும்? சரி, அதை கூட விடுங்க. இது இவங்க இர்ஃபான்றவன் வந்து இவங்க திமுககாரன், அதனால் இவங்க வந்து அவன் என்ன குற்றச்செயல் செய்தாலும் இவங்க வந்து அதை சப்பை கட்டுவார்கள், அதை அவனை அங்கிருந்து பாதுகாப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வார்கள் என்பதை ஒரு பக்கம் வச்சுருவோம். நம்முடைய கேள்வி இங்கே என்னென்னா, நீங்கள் வந்துட்டு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் என்னமோ ஆகச்சிறந்த சாதனையாளர்கள் போல நீங்கள் காண்பிக்கிறீங்க. இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் பொழுது இவர்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றதை வைத்துத்தான் இவர்களுடைய சாதனை என்னவாக இருக்க முடியுன்றதை பார்க்க முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒவ்வொரு மருத்துவர் பின்னாலும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு பின்னாலும் ஒரு காவல்துறை அதிகாரியை நியமிப்பது என்பது நடக்காத விஷயம். இது போன்ற கைகலப்பு அல்லது வன்முறை சம்பவங்கள், ஆத்திரத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னு வரும்பொழுது இதற்கெல்லாம் அரசாங்கத்தை நாம் முழு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல முடியுமா என்றால் சத்தியமாக முடியாது. ஆனால் நம்முடைய கேள்வி உள்ளபடியே இங்கே என்னன்னா, அதில் ஒரு பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பெண் சொல்கிறார், இங்கே அவன் வந்து ஆத்திரத்தில் பண்ணியிருக்கலாம், ஒரு வன்முறை சம்பவத்தை நியாயப்படுத்த முடியாதுங்க. ஆனால் அந்த பெண்மணி என்ன சொல்கிறாருனாக்கா, அவங்களும் ஒரு பேஷண்ட்டு தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய பக்கத்து வார்டில் தாங்க அந்த பையன் அவங்க அம்மாவை சேர்த்துருந்தான், எங்களுக்கே வந்து ரொம்ப பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது, நாங்களே சகித்து கொள்ள முடியலை என்றாலும் வேறு வழி கிடையாது, நாங்கள் பேஷண்ட் அப்படின்றதுனால நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் சகிச்சுட்டு போகிறோம், அவன் வந்து கோவப்பட்டுட்டான், எங்களையும் இப்படி தான் நடத்துகிறாங்க, அந்த ஊழியர்கள் எங்களை மிக மோசமாக நடத்துகிறார்கள் என்று பொருள்பட பேசுகிறார். அரசு மருத்துவமனை என்றாலே இப்படி நடக்கும் அப்படின்றது நாடு முழுக்க பார்க்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறை அப்படின்னு, அதுவும் முக்கியமாக அரசு மருத்துவமனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதற்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்து வந்தது. ஆனால் இந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த மரியாதை என்பது முற்றிலுமாக தேய்ந்து போய்விட்டது அப்படின்றதான் நம்மளால் பார்க்க முடிகிறது. எத்தனையோ அரசு மருத்துவமனைகளில் போனீங்கன்னாக்கா மாத்திரைகள் இல்லை, மருந்துகள் இல்லை, மாத்திரைகளும் மருந்துகளும் இருந்தால் அதை வழங்குவதற்கான அந்த ஊழியர்கள் இல்லை, மருத்துவர்கள் இல்லை, இப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 1800 முன்கள பணியாளர்கள் என்று நியமிக்கப்பட்டவர்கள், கடந்த ஆட்சியில் நியமிக்கப்பட்டவர்கள் மருத்துவ ஊழியர்கள் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள் அப்படின்றது நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போது இங்கே நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, சுகாதாரத்துறை என்று ஒன்று இயங்கி கொண்டிருக்கிறதா அப்படின்றதே கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அப்படியே சுகாதாரத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருந்து அவர் இயங்கி கொண்டிருக்கிறார் என்பதனை காட்டிக் கொள்வதற்காக அப்போ இங்கும் அங்கும் ஏதாவது நிகழ்ச்சிகள் தென்பட்டாலும் கூட நம்முடைய கேள்வி, ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் இதை வட இந்திய தென்னிந்திய பிரச்சனை என்று மாட்டிக்கொண்டு போவாரா? மடைமாற்றம் செய்ய முயற்சிப்பாரா? செய்தது அயோக்கியத்தனம் இல்லையா? அப்போ இதுதான் இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுன்னு சொல்ல வரீங்களா? எதை எடுத்தாலும் ஒரு மடைமாற்றம், எதை எடுத்தாலும் ஒரு டைவர்ஷனரி டாக்டிக், இதிலிருந்து மக்களை வேறு ஒரு விஷயத்திற்கு உணர்வு ரீதியாக மடைமாற்றம் செய்வது, இதை மட்டும்தான் நீங்கள் செய்வீர்களா? ஆக்கப்பூர்வமான நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும், ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையே உங்களுக்கு வராதா? இப்படின்ற கேள்விதான் மக்கள் மனதில் இருக்கிறது. இப்பொழுது நான் மீண்டும் சொல்கிறேன், மருத்துவ ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மிகப்பெரிய மன உளைச்சலில் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது தனியார் மருத்துவமனையாக இருக்கட்டும் இல்லை அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும், அவர்கள் மிகப்பெரிய மன உளைச்சலில் செயல்படக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் அவர்கள் அனுமதிக்கப்படுகின்ற பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் முழு உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமானா சத்தியமாக கொடுக்க முடியாது. 100% மருத்துவர், வக்கீல், இந்த 2 துறைங்க, இவங்க 2 பேருமே 100% உத்தரவாதத்தை அவங்களோட கிளைண்ட்டுகளுக்கு கொடுக்க முடியாது. 99% நாங்கள் முயற்சி பண்ணுறோங்க இப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர்த்து, யாரும் 100% நாங்கள் காப்பாற்றி விடுவோம் அப்படின்னு ஒரு மருத்துவரோ ஒரு வக்கீலோ அவங்களோட கிளைண்ட்டுக்கு சொல்ல முடியாது.
அப்படி இருக்கும் பொழுது அங்கே ஒரு அசம்பாவித சம்பவம் நடைபெறுகிறது என்றால் அங்கே ஒரு உணர்ச்சி வயப்பட்டு மருத்துவர்கள் மீது தாக்குதல் அப்படின்றது வந்துட்டு அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு இமோஷனல் விஷயமா பார்க்கப்பட வேண்டும் தான், இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்றால் இது உணர்ச்சி மிகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குங்க நாங்கள் அப்படின்னு எங்களுக்கு பூர்வாங்க விசாரணையில் தெரிய வருது. நாங்கள் அதுக்கப்புறம் இன்னும் முழுவதுமாக விசாரித்து இதோடைய என்ன பிரச்சனைன்றதை நாங்கள் தெரிந்து கொண்டு நாங்கள் உங்களுக்கு விளக்குகிறோம்னு சொல்வது தான் ஒரு பொறுப்புள்ள நிர்வாகத்தின் செயல்பாடாக இருக்க முடியும். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், வடக்கு தெற்கு இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறார்கள் அப்படின்ற ஆதங்கம் தான் மக்கள் மனதில் எழுந்திருக்கிறது. அதனால் நாங்கள் கூறக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு என்னவென்றால், சுகாதாரத்துறை என்பது இன்றைக்கி டெங்குலேருந்து ஆரம்பித்து முந்தானத்தை கூட எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை மேலே அறிக்கையை விட்டுக்கிட்டு இருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை மேலே அறிக்கையை விட்டுக்கிட்டு இருக்காரு, சொல்லிக்கிட்டு இருக்காரு. டெங்கு நோய் தொற்றாக தாக்கி கொண்டிருக்கிறது, மக்களை பாதித்து கொண்டிருக்கிறது. இதற்கு எந்த விதமான ஒரு தீர்வையும் கண்டதாக தெரியவில்லை அப்படின்னு எச்சரிக்கை விடுத்து கொண்டிருக்கிறார். இந்த எச்சரிக்கையெல்லாம் வெறும் அரசியலாக பார்க்காமல் இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்னவாக இருக்கும் என்பதனை ஆராய்ந்து தயவு கூர்ந்து நடவடிக்கையை எடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.